குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் நரேந்திர மோடியை சந்திக்க அவரிடம் நேரம் பெறாமல் அவரது இல்லம் நோக்கி திடீரென்று காரில் புறப்பட்டார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் காந்தி நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் உண்மையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை ஆராயப் போவதாக கூறி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால். 3வது நாளான வெள்ளியன்று தலைநகர் காந்தி நகருக்கு வந்தார். காந்தி நகரில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ரத்து செய்த கெஜ்ரிவால் குஜராத் வளர்ச்சியடைந்ததாக கூறப்படுவது தொடர்பாக தன்னிடம் 16 கேள்விகள் இருப்பதாகவும் அதை முதல்வர் நரேந்திர மோடியிடம் கேட்கப் போவதாகவும் கூறிவிட்டு திடீரென்று ஆதரவாளர்களுடன் சேர்ந்து முதல்வர் இல்லத்தை நோக்கி காரில் புறப்பட்டார். ஆனால் முதல்வரின் இல்லத்துக்கு சிறிது தொலைவிலேயே கெஜ்ரிவால் காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். முன் அனுமதி பெறாமல் மோடியை சந்திக்க முடியாது என்று போலீஸ் அதிகாரிகள் கூறியதால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அதையடுத்து கெஜ்ரிவாலுடன் வந்த மனிஷ் சிசோடியா முதல்வர் அலுவலகத்துக்கு சென்றார். மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு கடிதம் அளித்தார். ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் இருப்பதால் கெஜ்ரிவாலை சந்திக்க உடனடியாக நேரம் ஒதுக்க முடியாது என்று முதல்வர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் கெஜ்ரிவால் கூறுகையில் குஜராத் வளர்ச்சியடைந்து விட்டதாக மோடி பச்சை பொய்களை கூறுவதாக குற்றம் சாட்டினார். குஜராத்தில் ஊழல் மலிந்திருப்பதாகவும் விவசாயிகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். तो एक्चुअली ये जो विकास 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 कहा जा रहा था 1 साल से, अब वो उसका सच सामने आने लगा है, तो इसीलिए वो थोड़ा सा घबरा रहे हैं कि कहीं जनता को सच ना पता चल जाए. हमारा मकसद भाजपा कांग्रेस नहीं है, देश को भ्रष्टाचार से बचाना हमारा मकसद है. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் எரிவாயு விலையை நீங்கள் பிரதமரானால் உயர்த்த அனுமதிப்பீர்களா? குஜராத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதா? கிரிமினல் பின்னணி இல்லாத ஒரு அமைச்சர் கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா? கல்வி சுகாதாரத்தின் நிலை குஜராத்தில் மோசமாக இருப்பது ஏன் என்பது போன்ற 16 கேள்விகளை மோடியிடம் கேட்க திட்டமிட்டிருந்ததாக கூறிய கெஜ்ரிவால் சந்திப்புக்கு அனுமதி கிடைக்காததால் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு புறப்பட்டுச் சென்றார்.